எல்லாருக்கும் வணக்கம், வந்தனம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா, நம்ம சிவகார்த்திகேயன் அவரோட அடுத்த படமான மதராசி அந்த படத்தை டைட்டிலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு. ஸோ இந்த மதராசி படத்தோட அந்த டைட்டில் டீசர் அதை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஏஆர் முருகதாஸ் அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. ஓகே, அவரோட படம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கத்தி எப்படி எடுத்தாருன்ட்டு. ஸோ இப்போ சிவகார்த்திகேயனோட அந்த படத்தோட அந்த டைட்டில் டீசர் பார்க்கும்போதே நம்மளுக்கு நல்லா தெரியுது. பேர் மதராசி மதராசின்னு வச்சுருக்காங்க. ஆனால் அதில் இருக்கிற வில்லங்கள் அந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா மும்பை. ஸோ அதில் நடக்கிற ஒரு சில சம்பவங்களை பார்க்கும்போது அந்த மும்பை அந்த தீவிரவாதி தாக்குதல் அந்த ஒரு கரைக்களத்தில் இருக்குது. ஆனால் இந்த கரைக்களத்தில் இருந்தாலுமே சிவகார்த்திகேயனோட கேரக்டரை ஒத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு கண்ணு தெரியாமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்ணு தெரியாமல் இருக்குன்னா அவருக்கு பிறவிலே கண்ணு போகாமல் இல்லை, ஒரு இதில் இருந்திருப்பார். இந்த ஒரு போலீஸு அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவர் இருந்திருப்பார். ஸோ அதில் ஏதோ ஒன்றில் அவர் கண்ணு போயிருக்கலாம். ஆனால் கண்ணு தெரியாததை அப்படியே அவரோட அந்த ஒரு சென்சார் அந்த எப்படி சொல்கிறது காது அந்த சவுண்ட் ஒலி இதெல்லாம் வச்சு ஒரு இதாகவே என்ன சொல்கிறேன், இந்த இங்கிலீஷ் படம் ஒன்று வரும் பார்த்தீங்களா, கண்ணு தெரியாத ஒருத்தர் இருப்பான் பாருங்க, டேர் டேவில். அதில் அந்த ஹீரோவோட கேரக்டர் மாதிரி அந்த கண்ணு தெரியாட்டினாலும் அந்த காதோட அந்த சவுண்டை வச்சுக்கிட்டு எல்லாருமே டொம்சன் பண்ணுற மாதிரி இருக்காது. அந்த கெட்டப் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷனில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ எனக்கு இந்த ஒரு ஃபீலிங் தெரியுது அந்த டைட்டில் டீசரில் நடக்கிறத பார்க்குறப்ப. உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத டைட்டில் டீசரை பார்த்துட்டு சொல்லுங்கள். வெயிட் பண்ணுறேன் நான் இந்த படத்துக்காண்டி. நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சிவகார்த்திகேயனோட எந்த படம் பிடிக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. சரி, அடுத்த ஒரு வீடியோ நம்மகிட்ட பேசும். அது வரைக்கும் பாய்.